அஜித்தோட கைய பிளேடால கிழிச்சது விஜய் ரசிகர்களா? புது பஞ்சாயத்த கூட்டுற நெட்டிசன்ஸ். அஜித்குமார் தனியார் ஆங்கில ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டி தான் சமூக வலைதளங்கள்ல பேசுபொருளா மாறியிருக்கு. கரூர் கூட்ட நெரிசல், தன்னோட திரையுலக அனுபவம் அப்படின்னு பல விஷயங்கள ஓப்பனா பேசினாரு. அதுலயும் தன்னோட கைய ரசிகர்கள் கிழிச்சிட்டதா அவர் சொன்னது பெரிய அதிர்ச்சிய ஏற்படுத்தியிருக்கு. இந்த சூழல்ல அத செஞ்சது விஜய் ரசிகர்கள் தான் அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அஜித் பெரும்பாலும் பேட்டிகள் கொடுக்கறது கிடையாது. அப்படி குடுத்தா அது ஹாட் டாபிக்கா தான் இருக்கும். தன்னோட மனசுல பட்டத யாருக்கும் எதுக்கும் பயப்படாம போட்டு உடைச்சிருவாரு. இப்போ கார் ரேஸ்ல தீவிரமான கவனத்த செலுத்திட்டு வரக்கூடிய அவரு, இந்தியாவுல அத பிரபலப்படுத்தக்கூடிய நோக்கத்துல ஆங்கில ஊடகத்துக்கு சில பேட்டிகள குடுத்துட்டு வராரு. அப்படி அவரு தனியார் ஆங்கில ஊடகம் ஒண்ணுக்கு பேட்டி குடுத்தாரு. அந்த பேட்டியில கரூர்ல நடந்த கூட்ட நெரிசல் பத்தி பேசின அவரு, கரூர் கூட்ட நெரிசல் காரணமா தமிழ்நாட்டுல நெறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு அந்த தனிநபர் மட்டுமே காரணம் கிடையாது. அந்த துயர சம்பவத்துக்கு நாம எல்லாருமே காரணம் தான். ஊடகங்களுக்கும் இதுல பங்கு இருக்குது. ஒரு சமூகமா கூட்டத்த கூட்டி காட்டுறதுல நாம ஈடுபாடு காட்டுறோம். இது எல்லாமே உடனடியா முடிவுக்கு வரணும். கிரிக்கெட் போட்டிகள பார்க்கறதுக்கும் தான் கூட்டம் வருது. ஆனா அங்கெல்லாம் இப்படி நடக்கிறது இல்லையே. ஏன் திரையரங்கங்கள்ல மட்டும் தான் நடக்குது. சினிமா பிரபலங்களுக்கு மட்டும் தான் இப்படி நடக்குது. ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் உலக அளவுல தவறா சித்தரிக்குது. 1.4 பில்லியன் மக்கள் இருக்கக்கூடிய நாட்டுல கூட்டம் கூட்டுறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு ஓப்பனாவே பேசியிருந்தாரு. அப்படி அவர் பேசினத நெறைய பேர் கொண்டாடிட்டு வராங்க. அதே சமயத்துல தனக்கு நேர்ந்த மோசமான அனுபவத்தையும் அந்த பேட்டியில பகிர்ந்திருந்தாரு. அந்த பேட்டியில அத பத்தி பேசின அவரு, "எல்லாரும் என்னோட ரசிகர்கள் அப்படின்னு நான் எப்படி நம்ப முடியும்? போன 2005வது வருஷம் நான் கார்ல போய்க்கிட்டு இருந்தப்போ, ரசிகர்கள் நின்னுகிட்டு இருந்தாங்க. அப்போ கண்ணாடிய திறந்து அவங்களுக்கு கை கொடுத்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு என்னோட கைய பார்க்கும்போது கை முழுக்க ரத்தம். யாருன்னே தெரியல. என்னோட கைய பிளேடால கிழிச்சிருந்தாங்க. அதோட தழும்பு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி ஹோட்டல்ல ஒரு 19 வயசு பையன் கையில பிளேட பாதியா உடைச்சு மறைச்சு வச்சிருந்தான். இதெல்லாம் மீடியாவுக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்டாரு. அவரோட இந்த பேட்டி ரொம்ப பெரிய அதிர்ச்சிய ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம இது தொடர்பா ஏகே ரசிகர்கள் ஒரு கருத்தையும் முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது 2005வது வருஷ வாக்குல அஜித், விஜய் போட்டி உச்சத்துல இருந்துச்சு. அந்த கடுப்புல விஜய் ரசிகர்கள் தான் ஏகேவோட கைய அறுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விஜய் ரசிகர்களோ, "அதெல்லாம் இல்ல, சமயம் பார்த்து இத எங்களோட பக்கம் அவரு மடை மாத்துறாரு. அஜித் ரசிகர்கள் தான் செஞ்சிருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி சங்கடங்கள ஏற்படுத்தினதுனால தான் அஜித் தன்னோட ரசிகர் மன்றத்தையே கலைச்சிருப்பாரு" அப்படின்னு பதிலடி குடுத்துட்டு வராங்க.